இருக்கணும். அண்ட் உங்களுடைய டைமை எனக்கு குடுத்து இந்த மாதிரியான சப்போர்ட்ஸ குடுத்தது தான் உங்க டைமை என் மேல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு தான் ஐ ஷுட் பி ரியலி தேங்க்ஃபுல். நான் பார்த்தேன் அந்த இந்த அது என்னது ஹேஷ்டேக் ஓஜி பாரு நோ பிபி நோ பாரு சம்திங் அந்த இது பார்த்தேன். யா யா அப்புறம் ஓஜி கேமர் அது அப்புறம் இன்னும் ஃபார்வர்ட் ஒரு சில ஃபினாலே அது பார்வர்ட் ஃபினாலே ஓ மை காட் அதெல்லாம் பயங்கர பீக் ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். யா யா பாரு வருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற அந்த விஷயங்கள். ஏன்னா கமு ஃபர்ஸ்ட் டேவே போயிட்டாரு இல்லையா? யா ஸோ யா இதுல வருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் வேற ஒரு தளம். ட்விட்டர் வந்து இட் ஆக்சுவலி டிசைட்ஸ் த டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் நேஷன் வைட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் மெச்சூர்ட் ஆடியன்ஸ் இருக்கிற இடம், ஒப்பீனியனேட்டட் பீப்புள் எல்லாருமே வந்து ட்விட்டர்ல தான் இருப்பாங்க. ஸோ அந்த வாய்ஸ் பிரேக் ஆகுது. இடத்த வந்து நீங்க காட்டுனதுக்கு நான் காலத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ. அத நான் எப்படி நன்றி கடன் கேக்குதா? இப்ப கேக்குது பாரு. ஆ அதான் நான் அதுக்கு வந்து ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல். அத நான் எப்படி ரீபே பண்ணணும்னா, என்னுடைய ஆர்ட் மூலியமா தான். என்னுடைய கலை மூலியமா மட்டும் தான் உங்கள என்டர்டெயின் பண்றது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய என்னுடைய ட்ராமாலாம் என்னடா அது ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். அது ட்ராமா தான். இருந்தாலும் அதுலருந்து நம்ம மீண்டு வரணும். நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு நம்ம என்னைக்குமே இருக்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு ஜோன்க்குள்ள வந்துட்டேன். ஏன்னா வி ஹேவ் ஆல்வேஸ் பீன் அ வாரியர் இன் த பேட்டில் ஃபீல்ட் இல்லையா? யா யா ட்ரூ சரி. அப்படிங்கிறதுல மட்டும் ஐ எம் வெரி வெரி கிளியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த ட்ரெண்ட்ஸ். இது வந்து காலத்துக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ பாரு. அண்ட் இல்ல இந்த பிஆர்னு ஒரு டாபிக் இருக்கு பாரு. அதை நம்ம கடைசியா கவர் பண்ணுவோம். இப்ப கவர் பண்ண வேணாம். இல்ல இப்பயே கவர் பண்ணலாம்னா சொல்லுங்க, பண்ணிடலாம். அதாவது சலங்கைய கட்டியாச்சு. எந்த டாபிக் எப்ப பேசினா என்ன டாம்? இல்ல ஆக்சுவலி பேசி பேசியே நான் நாட்கள் உங்ககிட்ட முடிச்ச கேட்கிறேன் பாரு. ஆட்கள். உங்களுக்கு என்ன எப்ப தெரியும் பாரு? என்ன எப்ப அஹ் உங்கள ரொம்ப மச் லேட்டரா தான் எனக்கு தெரியும் இல்லையா? ஆமா. எனக்கு ஆக்சுவலி டாம்ன்ற பெர்சன் எப்ப தெரியும்னா, நான் மதுரை போயிட்டேன் ஆஃப்டர் ரெட் கார்டு. அப்ப நான் பயங்கர ஸ்விட்ச் ஆஃப் மோட்ல தான் இருந்தேன். என்னுடைய அ அண்ணாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, "பாரு இந்த டாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எனக்கு ரீச் பண்ணியிருந்தாங்க. பாருக்கு நான் வந்து மெசேஜ் போட்டிருந்தேன். கால் பண்ணியிருந்தீங்க. எ யாரு?" அப்படின்னு நான் ஏதோ ஃபோன் எடுத்து வச்சுட்டேன் போல இருக்கு. ஏன்னா நான் அப்போ ஆல்ரெடி ரொம்ப ஒரு வேற ரியாலிட்டில இருந்து திரும்ப நம்ம வேர்ல்டுக்கு வந்திருக்கேன்ல. ம்ஹ்ம். ஸோ அதனால "நீ யாரு டாமு?" அப்படின்னு நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு அவர் வீடு தேடி வந்து சொன்னாங்க, "பாரு உனக்காக வந்து அந்த ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டா ட்விட்டர்ல பேசி, அதுல டாம்ன்றவங்க தான் வந்து பயங்கர இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. யாருமே வாய்ஸ் பிரேக் ஆகுது. நைட்டு அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கா கொண்டு போவாங்க." அப்படின்னு அவர் சொல்லும்போது எஸ். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இந்த டாம்ன்ற பெர்சன் மட்டும் இவ்வளோ பெரிய அ பட்டாளம் இருக்கிறத நான் அப்பதான் நோட் பண்றேன். இல்ல இவங்க எஸ். ஏன் நான் உங்ககிட்ட பயங்கரமான சொல்றேன்னா, பட்டாளமா 2 இருக்கு. பேர் வந்து பயங்கரமா இங்க அடிபடுது. பார்வதியோட பிஆர்ன்னு. எனக்கு உங்களுக்கு அ, பிஆர் இல்லன்றது எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, ஒரு நவம்பர் மந்த் போலவே வந்து நீங்க இதெல்லாம் பண்றீங்கல்ல, லைக் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் குடுக்குறாங்க இல்லையா? காஸ்டியூம்ஸ்லாம். அவங்கள நான் ரீச் பண்ணேன். எல்லாத்தையுமே மெசேஜ் அனுப்பிச்சு, இந்த மாரி யாருமே போஸ்ட் போட மாட்டேங்கிறீங்க. ஏங்க பாருக்கு போட மாட்டேங்கிறீங்க? நாங்கலாம் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாத்தையுமே ரீச் பண்ணோம். ஓகே. ஒரு 4, 5 பேர் சேர்ந்து. அப்ப நான் ஒருத்தர்ட்டயா ம். பேசும்போதுமே யாருமே பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஓகே. தென் ஐ காட் யுவர் நம்பர். நான் ட்ரை பண்ணேன். இதெல்லாம் தான் நடந்துச்சு. அத தவிர உங்கள பத்தி எனக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடையாது. எதுவுமே எனக்கு கம்ப்ளீட்லி தெரியவே தெரியாது. பட் எவ்ரிஒன் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் ஐ அம் டூயிங் பிஆர் ஃபார் யூ. ஐ காட் மனி ஃப்ரம் யூ அப்படின்றத வந்து எல்லாருமே ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஐயய்யோ! இல்ல. இதுதான் சொன்னாங்க. அண்ட் அ, டாங்லி அண்ட் டாம் இஸ் த பா பிஆர் ஃபார் பார்வதின்னு. பட் நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே சொன்னது கிடையாதுங்க. தேர் இஸ் நோ ப்ராப்பர் எடிட் ஃபார் பாரு. ரெகுலரா வந்து அவங்களுடைய பேஜ்ல எதுவுமே போடுறதே கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம பிஆர்ன்னு சொல்ல முடியும்? இட்ஸ் லைக் இன்னொன்னு ஆர்கானிக் சப்போர்ட். அவங்களுடைய கேம புடிச்சு வந்தவங்கன்றது இனிஷியல் ஸ்டேஜ்ல சொன்னோம். தென் லேட்டர் எங்களுக்கே இப்ப நாங்க சொல்றதுனால யாருமே நம்ப போறதில்லன்னு சொல்லிட்டு அத அப்படியே விட்டுட்டோம். இதற்கு உங்களுடைய ஆன்சர் ஹூ இஸ் டாங்லி? எஸ். நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன் யாரு டாங்லி ஜம்போ அப்படிங்கிறது.
ஸோ நான் வந்து 2014 அப்ப நான் வந்து எம்சிசில படிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நாங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஐ அம் அ ஜர்னலிசம் ஸ்டூடெண்ட் இல்லையா? மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல ஜர்னலிசம் படிக்கும்போது, நாங்க ரேடியோ இல்ல பிரிண்ட் மீடியா இல்ல வந்து இது டெலிவிஷன் இதுல வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணோம். அப்போ டோங்லி அப்படிங்கிற நபர் வந்து ரேடியோ மிர்ச்சி சென்னை ரேடியோ மிர்ச்சியுடைய மியூசிக் ப்ரொடியூசரா இருந்தவர் தான் டோங்லி ஜம்போ. ஓகேங்களா? அவர் அதுக்கப்புறமேட்டு நெறைய இடங்கள்ல வந்து டிராவல் பண்ணாங்க. ஸோ அப்போலருந்து எனக்கு இந்த பெர்சன தெரியும். இவர் வந்து என்னுடைய அப்ப பார்த்துக்கோங்க 2014ன்னா இப்ப எத்தன ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 12 வருஷமா எனக்கு வந்து இந்த நபர வந்து தெரியும். ஹி மைட் பி இன் த மீடியா பட் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து என்னுடைய நண்பர் அவ்வளதான். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், தோழரே தயவுசெய்து நான் வந்து உள்ள போயிருந்திருக்கிறப்போ, அம் எனக்கு அப்படின்னு நான் யூடியூபர் தானே. என்னுடைய எடிட்டர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ என் யூடியூப் டீம் கிட்ட வந்து நான் எதுவுமே சொல்லல. "எ நீங்க பாட்டு வந்து நானே வந்து உள்ள இருப்பேன். அது போதும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கொலாப் குடுத்தா மட்டும் வந்து நம்ம இதுல போட்டு விடுங்க." ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த ட்ரெஸ் குடுக்குறாங்க இல்லையா? அத மட்டும் வந்து போட்டு விடுங்க. அவ்வளவுதான் நான் சொன்னேன். தலைவரே நீங்க ஒரு மேல் பார்வை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னது தான். ஒரு பைசா நான் குடுக்கல. இத நம்புங்க, நம்பாம போங்க. ஒரு பைசா அவர் குடுக்கல. ஏன்னா அவரே வேற பல வேலையில இருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால கரெக்ட். என்னுடைய நண்பர் என்பதனால், அவர் மீடியா ஃபீல்ட்ல இருக்காரு அப்படிங்கிறதுனால, ஹி மைட் பி டூயிங் அந்த பிஆர் ஃபார் மெனி அதர். பட் எனக்கு அப்படி கிடையவே கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் a பியூர் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். ஸோ இப்ப நம்ம ஃபோன குடுத்துட்டு போவோம்ல, அந்த மாதிரி என் ஃபோன் கூட வந்து வீட்ல தான் இருந்தது. புரியுதுங்களா? கரெக்ட். ஸோ ஆமா. ஏன்னா நீங்க என் சோசியல் மீடியாவ பார்த்தீங்கனாலே வந்து தெரிஞ்சிருக்கும். வெறும் அந்த ட்ரெஸ் கொலாப் மட்டும் தான். அதுவும் எங்க அம்மாட்ட கோஆர்டினேட் பண்ணி அப்படி இப்படின்ட்டு தான். ஸோ அதுக்கு ஒரு ஒரு டெக் பெர்சன் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி வந்து ஒரு மேல் பார்வை அவ்வளவுதான். ரூ. 1 நான் வந்து இது பண்ணது கிடையாது. ஆனா இத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணாதீங்க. எதுக்குப்பா எல்லாரும் இவங்க தான் வந்து பிஆர்ன்னு. நான் கேட்கிறேன், இந்த மாரி ஒரு ஷோக்கு அவ்வளோ செலவு பண்றாங்க. நான் ஒண்ணுமே பண்ணலங்க. நிஜமாலேங்க. பண்ணி அண்ட் ஆல்சோ அப்ப நம்ம நீங்க பிஆர் தான் புத்திசாலி பாரு. பிகாஸ் இப்போ நீங்க செலவு பண்ணிட்டு போயிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். உங்களால வெளில வந்ததுமே அந்த லவ்வ என்ஜாய் பண்ணவே முடியாது. இது நம்ம காசு குடுத்ததுனால வந்துச்சா? இது ஹலோ. ஆர்கானிக்கா வந்துச்சான்னு இப்ப கேக்குதா? பாரு கேக்குதா? கேக்குது, கேக்குது. சொல்லுங்க. அதுதான். இப்போ நீங்க கேக்குது, மேபி கேக்குது. இப்ப இன் கேஸ் ஒரு பிஆர் வச்சுட்டு போயிருந்தா, யூ ரியலி டோன்ட் நோ. யார் உங்களுக்கு ம். சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? எவ்ளோ லவ் உங்களுக்கு இருக்குன்றது வந்து தெரியாமயே போயிருக்கும். பட் இது தானே உங்களுக்கு உண்மையாலுமே சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கும்னு நான் சொல்றேன். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டரே அந்த கேம்குள்ள அதுதானே. வெளில வரும்போது எனக்கு எவ்ளோ சப்போர்ட் இருக்கு, யாரு ஜெனுவினா சப்போர்ட் பண்றாங்கன்றத பார்க்கறது தானே கேம். கண்டிப்பா. அதுதான் வந்து நிலைக்கவும் செய்யும். தான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பாங்க. நீ என்னதான் காசு குடுத்து அது இதுன்னு பண்ணனாலுமே, அது ஜஸ்ட் ஒரு கானல் நீர் மாதிரி தான். ஸோ அது வந்து நிலைக்காது. இப்ப எப்படி வந்து பெர்மனன்ட் ஹேட்டர்ஸ் இருக்காங்களோ, இது வந்து தானா ஏர்ன் பண்ணணும். அப்பனா மட்டும் தான் வந்து இந்த இந்த மக்களுடைய சப்போர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்ப அது வந்து ஒரு ஒரு பணம் குடுத்து வருவதுல வந்து கிடைக்காது. அந்த நிம்மதியோ, அந்த ஒரு லைஃப் லாங் சப்போர்ட்டோ வந்து கிடைக்காது. அப்போ எனக்கு வந்து நிஜமாலே நான் நினைச்சிருந்தா நம்ம நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் நெறைய விஷயங்கள். ம். தேவையில்ல. நமக்கு வாய் இருக்கு. போதும். பேசி பேசியே ஆட்சியவே பிடிக்கலாம். அப்படிங்கிற ஒரு ஒரு அசட்டு தைரியத்துல உள்ள போனவ தான் நான்லாம். ஸோ கரெக்ட். எக்ஸாக்ட்லி. அண்ட் அ அ இப்ப இப்ப இப்போ என்னைய வந்து தெரியும் இல்லையா? நான் வந்து ஐ அம் இன் த ஃபீல்டு. ஸோ அதனால ஷோ டிசைனர்ஸும் எப்படியும் பாரு ஏதாவது ஒண்ணு கன்டென்ட் குடுத்துருவா. பட் ஆனா அது அப்படி கிடையாதுல்ல. நம்ம வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல என்ன வந்து தேவைப்படுறதோ, அத வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நான் வாழ ஆரம்பிச்சுட்டேன். அதுல அவங்க அது ஷோக்கான சாதகங்கள்லாம் எப்படி பயன்படுத்திக்கலாமோ, அத எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணலாமோ பயன்படுத்திக்கிட்டாங்க. அத மக்கள் பார்த்து ஆதரவு, எதிர்ப்பு குடுக்குறாங்க. ஸோ இட் ஆல் ஜஸ்ட் ஹேப்பன்ட் ஆர்கானிக்கலி. அது மாதிரி தான் ஆர்கானிக்கலி இந்த ஃபேன்ஸும் வந்து வந்திருக்கிறாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ வாஸ் வெரி மச் சர்ப்ரைஸ்டு. ஏன்னா அண்ட் அட் த சேம் டைம் இவங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் வருதுன்றத உடைக்கிறதுக்கும் பெய்டு ஹேட்டர்ஸும் இருக்கிறாங்க இல்லைங்களா?
நம்ம அதுவும் பண்ணலையே. நம்ம இவங்கள வந்து தாக்கணும், இவங்கள வந்து உடைச்சு பேசணும் அப்படின்னு நான் என்னைக்காவது வந்து டாம் அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. நோ. ஏன்னா எனக்கு உங்கள தெரிஞ்சதே வந்து ஒரு வெரி வெரி ஃபியூ டேஸ் பேக் இல்லைங்களா? பிகாஸ் நான் இத கேள்விப்பட்டேன். நம்ம வந்து தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இதெல்லாம் அந்த தானா சேர்ந்த கூட்டம் தான். அது மட்டும் தான் நிலைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அக்ரி. எந்த பிஆரும் கிடையாதுங்க. எப்ப ஏங்க நானே சொல்றேங்க. எல்லாரும் அப்படிதாங்க சொல்லுவாங்க. பட் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு சர்டைன் கண்டஸ்டன்ட்ஸோட ஆக்டிவிட்டீஸ்லயோ வாட்டெவர் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இது வந்து நிஜமாலே எப்படி போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் ஆக்டிவிட்டீஸ்ல. கரெக்ட். ஸோ கரெக்ட், நம்ம கரெக்ட். வந்து அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அத வந்து நம்புறவங்க நம்பட்டும். நம்பாதவங்களுக்கு இது ஒரு இன்ஃபர்மேஷனா போகட்டும். அவ்வளவுதான் நம்மனால சொல்ல முடியும். சொல்றது தேங்க்ஸ். நம்ம கடமை அல்லவா? ஆமா. கரெக்ட், கரெக்ட். இல்ல பாருகிட்டயே அதனால தான். ஏன்னா என்னையெல்லாம் வந்து, "காசுக்காக இப்படி பண்றியே! உனக்கெல்லாம் கூச்சமா இல்லையா?" அப்படின்லாம் வந்து என்ன நாக்கு புடிங்கிற மாரி வந்து 40 இல்ல 4000 கேள்வி கேட்டுருக்காங்க. ட்வீட்ஸ் ஐயோ! போட்டுருக்காங்க. டாம். இப்ப 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 நான் வந்து உங்களுக்கு எனக்கு சத்தியமா என்னுடைய பழைய அக்கவுண்ட் வந்து ஒரு 144K இருந்ததுங்க. அதோடைய கிரெடென்ஷியல்ஸ நான் மறந்துட்டேன். அப்போ டாம் மூலியமா தான் இந்த Twitterல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டு, அந்த அளவுக்கு ஐ அம் அ வெரி வெரி டெக்னிக்கலி டிசேபிள்ட் பெர்சன் நானு. எனக்கு இது எப்படி டாம் அப்படி போடணுமா? இப்படி போடணுமா? எப்படி போடணும்? அப்படின்னு நான் உட்கார்ந்து வரி வரியா கேட்டுட்டு கிடந்தேன். அதனால என்னுடைய அந்த 144K வந்து அதுவும் இருக்கு. அந்த பார்வதி சரண் அக்கவுண்ட்டும் இருக்கு. அத முடிஞ்சா எப்படியாவது ரெட்ரீவ் பண்ணி குடுங்க டாம். பண்ணிரலாம், பண்ணிரலாம் பாரு. நீங்க தான் எதுவுமே ஞாபகம் இல்லங்கிறீங்களே! ஃபோன் நம்பர் ஞாபகம் இல்ல, மெயில் ஐடி ஞாபகம் இல்ல. எ அப்புறம் எப்படி? அப்படிதான் இருந்தது என் நெலைமை. இங்க பாருங்க நம்ம அ, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளயும் அப்படிதான். 1 வாரம் நடக்கும். நான் மறந்துருவேன். ஓ! ஓகே, ஓ! அப்படி நான் பேசுனேனா? இல்லையே கான்டெக்ஸ்ட் இது கிடையாதே. என்னத்த நீங்க என் ஞாபக மறதிய வச்சு என்ன பண்ண பிளான் பண்றீங்கன்னு புடிச்சிருவேன் பாயிண்ட்ட. ஸோ ஓகே, இந்த மாரி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது. ஓகே. பாரு, நம்ம வந்து ம். ஆக்சுவலி எல்லார்த்துட்டயும் போயிரலாம்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 60 பிளஸ் ரெக்வெஸ்ட் இருக்கு நமக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சீசன்ல வந்து உங்களுக்கான பாடல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத மட்டும் ப்ளே பண்ணிட்டு, ஒரு குட்டி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஓகேங்களா? எஸ். அண்ட் டாம் நான் வந்து ம். இவங்கள மென்ஷன் பண்ணணும். யார் அந்த ஆரா டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. YouTubeல வந்து அ உங்களுக்காக சாங். நெறைய பாடல்கள் வந்து நமக்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. கம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. விச் இஸ் வெரி, வெரி, வெரி நைஸ். அது அந்த ஆரா டியூன்ஸ் யாருன்னு எனக்கு தெரியல. அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். எனக்கு எங்க அம்மா வந்து அடிக்கடி அனுப்பிச்சுட்டே இருப்பா. ஸோ ஓகே. அதனால அவ வந்து நைட்லாம் கேட்பா. ஸோ ஆஹ. அதனால தேங்க் யூ சோ மச் ஆரா டியூன்ஸ் அவங்களுக்கு என் நன்றிகள். எஸ். ஓகே. ஒரு நிமிஷம். ஃப்ரீயா விடு ப்ரோ. இந்த பாடல் ஆக்சுவலி நீங்களும் வாட்டர் மெலனும் டான்ஸ்லாம் ஆடியிருப்பீங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அதுல இருக்க லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகுற மாதிரியே இருக்கும். அதனால தான் நான் ப்ளே பண்ணேன். பாரு. தேங்க் யூ ஆண்டி. எனக்கு இந்த பாட்டு கேட்கும்போது நாங்க எங்களுடைய அந்த டான்ஸ் டாஸ்க் ஒண்ணு நடந்ததுல்ல கரெக்ட், மாரத்தான். கரெக்ட். அதுதான் ஞாபகம் வருது. தேங்க் யூ சோ மச் ஃபார் பிளேயிங் திஸ் சாங். ஓகே. இருங்க. எங்க போனாங்க? சரண்யா. ஓகே. இப்போ வந்து ஒரு குட்டி வந்து உங்ககிட்ட பேசணுமா? டெஸ்ட் ஸ்பேஸ் ஒண்ணு போட்டேன். வந்ததுமே, "எனக்கு பார்வ ரொம்ப புடிக்கும். ப்ளீஸ் என்ன பேச வைங்க" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா லெட் ஹர் டாக். ப்ளீஸ். எஸ். ஷி இஸ் ஃப்ரம் லண்டன். ஆனா லண்டன். ஆமா உங்களுக்கு வந்து இன்னொரு இமேஜ் அனுப்பிச்சேன் பார்த்தீங்கல்ல பாரு. பிரான்ஸ்லேருந்து டேவிட், மேத்யூ அண்ட் புவிதா அந்த 3 குழந்தைங்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் மாரி இது பண்ணியிருந்தாங்கல்ல. அவங்களும் வந்திருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் செக் வித் தெம். ஓகே, ஓகே. அந்த அந்த குழந்தைங்களும் லண்டன் நைட்டு குட்டி பேர் என்னது? லண்டன் குட்டி அன்மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். லக்ஷிதா பேரு. சொல்லு. ஹாய், என் பேர் லக்ஷிதா. ஹாய் லக்ஷிதா. எப்படி இருக்கீங்க? சொல்லு. நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி சூப்பர். இருக்கீங்க? நான் சந்தோஷமா இருக்கேன். உன்கிட்ட பேசுனதுக்கு அப்புறமேட்டு ஐ அம் ஃபீலிங் வெரி, 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 வெரி ஹேப்பி. படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா இருக்கு. ஆ சூப்பர். அக்காவ பாத்தியா? பிக் பாஸ் ஷோல பாத்தியா? அம்மா காமிச்சாங்க உங்கள மாதிரியே போல்டா இருக்கணும்ட்டு. தேங்க் யூ. நல்லா பேசணும். நல்லா போல்டா இருக்கணும். யாரா இருந்தாலும் என்னன்னு கேட்டுறணும். ஓகேவா? சூப்பர். எ எ என்ன படிக்கிற நீனு? நான் இயர் 3 படிக்கிறேன். ஓ! சரி பெரிய படிப்பா இருக்கும் போலயே! ஆ? ஆமா சொல்லு. ஆமா. ஆமா சொல்லு. அம்மா இங்க அம்மா ஏதோ பின்னாடில இருந்து கீ குடுத்துக்கிட்டே இருக்காங்க போலயே! எங்க நீயா பேசு பாப்போம்? நானா தான் பேசுறேன். நான் ஸ்ட்ரகிள் பா பண்றேன் ஆனா கொஞ்சம்.
ஸ்ட்ரகிள் பண்றியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு? இல்ல அண்டர்ஸ்டாண்ட் தான் பண்றேன். ஆனா எனக்கு சீக்கிரமா பேச வராது. தட்ஸ் ஓகே. நீ பேசி பேசி அதான் பாரு அக்கா பேசுறத நீ பார்த்திருப்பேல்ல. உனக்கு தானா பேச்சு வந்துரும். கவலையே படாத. உங்கள மாரியே இவளும் ரொம்ப ஸ்லோவா தான் சாப்பிடுவா. நீ உனக்கு என்ன புடிச்சிருந்தது? என்ன பார்த்த? நான் வந்து கண்ணுல அடிபட்ட சீன் பார்த்தேன். ஆமாண்டி தங்கம். இப்ப எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சிருச்சுடா தங்கம். எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் சின்ன பல்ஜ் மட்டும் உள்காயம் மட்டும் இருக்குது. அதுவுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிரும்னு நம்புறேன். அக்காவுக்கு இப்ப கம்ப்ளீட்லி ஆல்ரைட் ஆகுற நிலைமையில தான் இருக்கிற. ஓகே. பாத்தியா அந்த ஆ? பார்த்தேனா? ம், ம். உங்களை டேக் கேர் அக்காக்கு அடிபட்ட போது ரொம்ப என்னடா தங்கம்? உங்களை டேக் கேர் பண்ணிக்கோங்க. Oh, thank you. Thank you. I will definitely take care of myself. ஏன் குதிச்சிட்டே இருக்க? பேசு. ஓகே. தேங்க் யூ சோ மச். ஃபர்ஸ்ட் தேங்க் யூ ஸ்பீக்கர் சோ கொடுத்தது ரொம்ப மச். நர்வஸ் ஆயிருச்சு எனக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இல்ல எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல. மங்களகரமா மஞ்சள் மாதிரி குட்டி குழந்தையில இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நான் டெஸ்ட் வீக்கெண்ட் வந்து போட்டப்போ ஆ, அவ தான் உள்ள வந்துட்டு எனக்கு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க பாரு மாதிரியே ரொம்ப போல்டா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதனால தான் சரி ஓகே ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேச வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஐ தாட். ஓகே டாம். தேங்க்ஸ் டாம். ரொம்ப தேங்க்ஸ். பாரு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் நான் தேங்க்யூ சரண்யா. உங்க குழந்தை நல்லா பேசுனாங்க. தேங்க்யூ சரண்யா. தேங்க்யூ. நான் எதிர்பார்க்கவே இல்ல நீங்க பேசுவீங்க. நான் இதுவரைக்கும் எந்த செலிபிரிட்டியுமே பேசுனதே கிடையாது. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன். ரொம்ப நர்வஸா இருக்கு. எனக்கே என்ன பண்றதுன்னே தெரியலையே ராமா ஆண்டவா! அப்படி இருக்கு. நான் ஆ, யாருக்குமே போஸ்ட்லாம் போட்டதே இல்ல. இந்த மாதிரி போயிட்டு நான் ட்விட்டர் ஃபுல்ல ரொம்ப இந்த டாம் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பாங்க. ரீபோஸ்ட் பண்ணுங்கன்னு. அதெல்லாம் நெறைய ரீபோஸ்ட் பண்ணி நெறைய ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழுதுருக்கோம். நீங்க லைஃப்ல எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும். உங்கள நாங்க டெய்லி பார்த்துட்டே இருக்கணும். நெறைய மூவிஸ் கிடைக்கணும். அதுக்காக நாங்க டெய்லி ப்ரே பண்ணிட்டே இருப்போம். காலையில ஃபோன் ஓப்பன் பண்ணாவே உங்கள பத்தின நியூஸ் ஏதாவது நல்ல நியூஸ் வந்திருக்கா? அததான் நாங்க சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஏதாவது இந்த மாதிரி வந்திருக்கான்னு தான் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். நீங்க எப்பவுமே ஹேப்பியா இருக்கணும். உங்கள இன்னும் மேலும் மேலும் வந்துட்டு நல்ல ஸ்டேஜ்ல நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். என் ஃப்ரெண்ட் நிவி நான் சொல்லிடுறேன். அவ சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஸ்பீக்கர் அடிச்சுனா என்ன பத்தி சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ இன்னைக்கு முக்கியமான கோவில் ஃபங்க்ஷன்ல இருக்கா. அவளும் உங்களோட பிக் ஃபேனு. உங்களுக்காக நெறைய சப்போர்ட் பண்ணியிருக்கா, அழுதுருக்கா. 2 பேருமே ஹலோ அழுதுருக்கோம். கேக்கலடா? கேக்குதா இப்போ? ரெட் ஹலோ கார்ட் கொடுத்த கேக்கல டைம்லலாம் ரொம்ப கேக்கல அழுது. பாரு. கேக்குதா? ஆ ஆ ஆ ஆ கேக்குதா பாரு? இப்ப சொல்லுங்க. ரெட் கார்டு. எஸ் ரெட் கார்டு அங்க. ரெட் கார்ட் குடுத்தப்பலாம் அந்த பொண்ணும் ரொம்ப அழுதுருக்கா. நாங்களும் அழுதுருக்கோம். டாம் ஸ்டேஜ்க்கு வந்து தான் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும் எங்களுக்கு. அவங்க கொஞ்சம் நெறைய பாசிட்டிவா சொல்லுவாங்க. உங்கள மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டி சொல்லி நாங்களே எங்கள தேத்திப்போம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து சாண்ட்ராவோடது எக்ஸ்போஸ் ஆனோம். ஏன்னா, அ அதான் எல்லா ஃபேண்டமும் உங்களுக்காக ப்ரே பண்ணதுனால தான் அந்த இது வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆச்சு அப்டின்னு நான் நம்புறேன். அம் ரொம்ப சந்தோஷமா கண்டிப்பா. இருக்கு. உங்கள எப்பவுமே நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். நெறைய மூவி பண்ணுங்க. நெறைய பேர் பேசுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானே பேசினா அது ரொம்ப தப்பாயிடும். எஸ். தேங்க்யூ நன்றி சரண்யா. நன்றி உங்களுக்கும், சரண்யா. உங்க ஃப்ரெண்டுக்கும், உங்க குழந்தைக்கும் ரொம்ப நன்றிகள். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கு. தேங்க் யூ. அண்ட் ஓவர்சீஸ் தமிழர்கள் எல்லாரும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது ஐ அம் வெரி ஹாப்பி. இங்க நெறைய ஃபேன்ஸ் அது இருக்காங்க மேடம் உங்களுக்கு. இங்கேயுமே நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க வந்துருவோம். லண்டன்ல. வாங்க. லண்டனுக்கு வந்துருவோம். கண்டிப்பா வாங்க. ஒரு நாள் வாங்க. எஸ். தேங்க்யூ சரண்யா. உங்களுடைய பிரேயர்ஸ்னால தான் வந்து எல்லாமே நமக்கு அந்த மக்கள் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அந்த மனசு எவ்வளோ வேதனைகள் வந்தாலும் அதுவும் அந்த வீட்டில் நம்ம அனுபவிச்சது கொஞ்சம் நஞ்சம் இல்லை இல்லையா? ஆமா. ஸோ அதை தனியாக அந்த ஒரு லோன்லியாக இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது ரொம்ப மனசு கனமாக இருக்கும். ஸோ வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்டலாம் பேசும்போது தான் அந்த லிட்ரலி அந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகுது. ஆ. நிஜமா ஐ எம் ஜஸ்ட் நாட் எக்ஸாஜரேட்டே பண்ணலை. இப்படி டாம் கிட்ட பேசும்போது இந்த மாதிரி மக்கள் கிட்ட நேரடியா இன்டராக்ட் பண்ணும்போது தான் வந்து ஆல் தட் ஸ்ட்ரெஸ் வந்து போகுது. அண்ட் அவங்க குழந்தை பேசுனதுக்கு அதுல நான் உருகிட்டேன். தேங்க்யூ. லவ் யூ 3000. தேங்க்யூ பாரு. தேங்க்யூ சரண்யா. நான் அடுத்த ஸ்பீக்கருக்கு போறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. எஸ் தேங்க்யூ. ஓகே அண்ட் பாரு ஃபேட் மேன் வந்து ஐ ஜஸ்ட் இன்வைட்டட் ஹிம் ஃபார் த ஸ்பேஸ். பட் அவரால வர முடியல. உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு வந்து கன்வே பண்ண சொல்லி சொன்னாரு. அந்த மெசேஜை மட்டும் நான் படிச்சு காட்டிடுறேன். ஓகே. ப்ளீஸ். People whom you earn by the show, you should never lose it for at any cost. So stop countering or answering big boss related happenings
on other shows or interviews or podcast. It's over. Spend more time for answering unconditional love. Thanks. ம். And also tell you rocked and season 9 one woman show, and more importantly, thanks for being content for winner life. வாவ்! தேங்க் யூ ரவி சார். எனக்கு வந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் ரவி சார் வந்து இவ்ளோ சப்போர்ட்ஸ் பண்ணாது அப்படின்றதெல்லாம் வந்து நான் பார்த்தேன். ஏன்னா நெறைய பேர் வந்து பயங்கர ஃபால்ஸ் நரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து சார் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாருன்றப்போ, ஐ ஃபெல்ட் வெரி ஹேப்பி. ஐ வாஸ் நாட் ஏபிள் டூ சார் வந்து அவரு குவிட் பண்றாரு அப்படிங்கிறதுல வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டூ ஜாயின். ஏன்னா அவங்க டீம்லேருந்து ரீச் பண்ணியிருந்தாங்க. அண்ணனுக்கு நான் நேர்ல போய் பேசலாம் அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஏன்னா எனக்கு அங்க கொஞ்சம் ஒரு மெடிக்கல் இஷ்யூ இருந்துச்சு. அதனால தான் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கோ. அண்ட் ஆல்சோ நானுமே ஒரு ஒரு டிப்ரஸ் ஸ்டேட்ல இருந்தேன். இனிமேல் வந்து நம்ம பிபி பத்தி எங்கேயுமே பேசக்கூடாது. அந்த ஆஃப்டர் தட் அந்த கலாட்டாக்கு அப்புறமேட்டு எங்கேயுமே பேச வேண்டாம். நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க கிட்ட நேரடியா போய் வந்து நம்மளுடைய நன்றிகள சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அண்ணாவ கண்டிப்பா நான் நேர்ல போய் மீட் பண்ணுவேன். ஸோ தேங்க் யூ ஸோ மச். அவருடைய ஃபேன்ஸ் மீட்ல வந்திருந்த நெறைய பேரும் வந்து பாருக்காக பேசியிருந்தாங்க. உங்களுக்கு யார் பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போதெல்லாம். எஸ் அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன ஒரே ஒரு சரியான விஷயம் வந்து, நவ் இட்ஸ் டைம் டு ரிப்ளை ஃபார் தி அன்கண்டிஷனல் லவ். அத மட்டும் நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படின்றது தான் நானும் மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். யா மூவிங் ஃபார்வர்ட் அப்படி மட்டும் தான் வந்து இருக்கும். Yeah, sure பாரு. Thank you. அதனால ரவி சாருக்கு நன்றிகள். எஸ். அடுத்த ஸ்பீக்கர் வந்து எங்க மேஜிக் செர்ரி. ஏன்னா நான் வந்து ஸ்பேஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணி இங்க உட்காந்து சண்டை போடுவேன். ஓகே, அது வந்து யூடியூப்ல டெலிகாஸ்ட். ஹலோ. கேக்குதா பாரு? இஸ் இட் கிளியர்? ஹலோ. கேக்குதுடா யா கேக்குது. இல்ல சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் நான் வந்து ஸ்பேஸ்லாம் யா போட்டு கேக்குதுடா. ஸ்பேஸ்ல சண்டை போட்டுட்டு இருப்பேன். யாராவது உங்களை பத்தி தவறா பேசினாலோ ஃபால்ஸ் நெரேட்டிவ் பண்ணாலோ, எங்க மேஜிக் வந்து யாரெல்லாம் உங்களை ஹேட் பண்றாங்களோ, யாரெல்லாம் உங்களை பத்தி தவறா ட்வீட் போடுறாங்களோ, எல்லாத்துக்கிட்டையும் போய் கமெண்ட்ல சண்டை போட்டு ட்வீட் போட்டு எல்லாத்தையும் வெறுப்பேத்தி அந்த மாதிரி ம் வேலைகள்லாம் பண்ணுவாங்க. மேஜிக் இஸ் ஆல்சோ பிக் சப்போர்ட்டர் ஆஃப் யூ. ஷீ சப்போர்ட்டட் ம் யூ இன் ம் மெனி வேஸ். எஸ் மேஜிக், அன்மியூட் யுவர் செல்ஃப். தேங்க்யூ டாம். அது சர்காஸ்டிக் இன்ட்ரோடக்ஷனா என்னன்னு தெரியல, பட் இட் வாஸ் அடி நைஸ் டு ஹியர். ஹாய் பாரு. ஹலோ மேஜிக். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா மேஜிக் இருக்கேன், நல்லா நல்லா இருக்கே இந்த இருக்கேன். பேரு. யா பாரு, ஐ ஹவ் சீன் யூ ஃப்ரம் நீங்க மதுரையில வந்து அந்த பாப்கோட்டோட இத்தனைக்கூண்டா அந்த ஸ்பெக்ஸ் போட்டுட்டு தெரு தெருவா மைக் எடுத்துட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பீங்களா? அப்ப இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ இன் மதுரை. நம்ம 2 ஓ பேரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில மீட் பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க குட்டியா பாப்கட்டோட இருந்திருக்கீங்க. ஆமா ஆமா. வாவ்! மதுரை பாண்டா? அப்ப ரொம்ப ஆமா. ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அப்ப இருந்து உங்கள நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஷோ பத்தி நான் ஃபுல்லா